ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ரிஜெக்ட்ஸ் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஆஃப் NEP 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேரம். ஓகே, ஸோ அதில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பாலிசி ஒன்று இருக்குது. தமிழ்நாடு இஸ் கம்ப்ளீட்லி ரிஜெக்டிங் இட். ஓகே, ஸோ அதனால் டோட்டலாக NEPயே வந்து இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். எதனால் தமிழ்நாடுக்கு ஹிந்திக்கும் எதுக்கு ஆக மாட்டேங்குது, நம்மளோட ஹிஸ்ட்ரியில் ஹிந்தியை பேஸ் பண்ணி இருக்க பாலிட்டிக்ஸில் என்னென்ன ஆக்டெல்லாம் ஹிந்தியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். இது கண்டிப்பாக வந்து இன்றைக்கி டாபிக் வந்து UPSC, SSC அண்ட் TNPSC, CDSக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதுவும் போக ஜென்ரல் நாலேஜ் விஷயத்தில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லோரும் வந்து ஹிந்தி எதுக்கு எதிர்க்காங்கன்னு தெரியாமலே எதிர்த்துட்டு இருப்பாங்க. எதனால் யார் யார் இதுக்காக என்னென்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரியில், அது எல்லாம் வந்து டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு சின்ன கிளிப்பிங்னாலே இந்த நியூஸ் வந்து இவ்வளோ ஹைலைட்டடாக ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னாக்கா, தமிழ்நாடு லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிந்திக்கும் தமிழுக்கும் சம்மந்தப்பட்ட ஃப்யூச்சர், அதை நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்த ஆக்ட் அண்ட் பாலிசிஸ். ஓகே, அது யாரெல்லாம் வந்து எதிர்த்தா அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு. ஓகே, அண்ட் பாலிட்டி ஃபார் எக்ஸாம், அதாவது லாங்குவேஜை பேஸ் பண்ணி இருக்க பாலிட்டிஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் தான் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து கவர் பண்ணுவோம். சரியா, இன்றைக்கி வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் அதுதான், தமிழ்நாடு ரிஜெக்ட்ஸ் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஆஃப் NEP 2020. ஓகே, ஸோ இது வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், கான்செப்ட் கேப்சூல் ஒரு யூடியூப் சேனல். இதில் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 12th 10th 11th இவங்க எல்லாருக்கும் வந்து கம்ப்ளீட் சிலபஸை வந்து எடுக்கிறது தான் இந்த சேனல். ஓகே, ரொம்ப டீப்பாக எடுப்போம், ரொம்ப கிளியராக புரியும், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 10th 12th 11th நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். அது போக நம்ம இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்க வீடியோஸ் எல்லாம் போடுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்களோட வியூஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த நியூஸ் ஹைலைட் ஆனதுக்கு மெயின் ரீசனே த இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதுவும் இல்லாமல் நிறைய நியூஸ் பேப்பரில் இதை பற்றிலாம் போட்டிருந்தாங்க. August 4 அன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு ஓப்பனாக வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா, தமிழ்நாடு வில் நெவர் அலோ 3 லாங்குவேஜ் பாலிசி. ஓகே, தமிழ்நாடு வில் நெவர் அலோ 3 லாங்குவேஜ் பாலிசி. யார் சொன்னானாக்கா, நம்மளோட CM சார் பழனிசாமி. ஓகே, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக வந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை ரிஜெக்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து 3 லாங்குவேஜை வந்து அப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அதே பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இது கம்ப்ளீட்லி பெயின்ஃபுல் அண்ட் சேடனிங் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் இன்றைக்கி நம்மளோட இந்த நியூஸுக்கான ஹைலைட். ஓகே, தமிழ்நாடு ஹேஸ் ரிஜெக்டட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இன் NEP 2020. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்க 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை கம்ப்ளீட்லி நம்ம வந்து எதிர்க்கிறோம். நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதை லீகலாக ஆக்ஷன் எடுக்க ரொம்ப தயாராகவே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம CM சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, எப்போவுமே நம்ம வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் தான் நாங்கள் ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அண்ட் தமிழ்நாடு CM E.K. பழனிசாமி said the 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இஸ் பெயின்ஃபுல் அண்ட் சேடனிங். ரொம்ப டேரெக்டாக சொல்லியிருக்காரு, பெயின்ஃபுல் அண்ட் சேடனிங், இதை நாங்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு டேரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த நியூஸை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வந்து புரிஞ்சுப்போம். ஓகே, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ரொம்ப டீப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு இதில் வந்து இதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கும். ஒருவேளை நான் என்னோடய வே ஆஃப் டீச்சிங்கில் நீங்கள் வந்து இந்த பாலிசியை வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. நான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை கம்ப்ளீட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி க்ளீனாக என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்றத கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, இப்போ சும்மா ஒரு ஜஸ்ட் ஓகே ஒரு சின்னதாக பார்த்துருவோம், சம்மரி மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். அப்போ தான் இந்த நியூஸ் நமக்கு வந்து கிளியராக புரியும். ஓகே, இது வரைக்கும் நம்ம 10th + 2 தான் பார்த்துட்ருப்போம். ஓகே, 10th படிப்போம், அதுக்கப்புறம் 11th and 12th படிப்போம். ஓகே, ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஃபஸ்ட்டு மாற்றினது இந்த 10 + 2. ஓகே, they are going to scrap this 10 + 2 அண்ட் கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு
5+3+3+4ன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஓகே, உங்கள் 12 வருஷம் ஸ்கூல் வந்து 5, 3, 3 அண்ட் 4ஆக வந்து பிரிய போகுது. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன், 5 வருஷம் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் இருக்கும், 3 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேட்டரி எஜுகேஷன் அண்ட் 3 இயர்ஸ் ஆஃப் மிடில் ஸ்கூல், அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்கூலிங். ஓகே, ஸோ உங்கள் பேட்டர்ன் வந்து 5+3+3+4ஆக இருக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா மல்டி ஸ்ட்ரீம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபிக்ஸடாக படித்தோம். ஓகே, 9th அப்புறமா டேரெக்டாக ஒன்று நீங்கள் ஹிந்தி எடுப்பீங்க, இல்லை சான்ஸ்கிரிட் எடுப்பீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு தமிழ் எடுப்பீங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜஸ் நிறைய இருந்துச்சு கரெக்டாக. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ இதிலலாம் வந்து ப்ரையாரிட்டிஸ் இருந்துச்சு. இந்த சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா இதுதான் படிக்க முடியும் உங்களால் அப்படின்ட்டு ப்ரையாரிட்டிஸ் இருந்துச்சு. ஓகே, பட் மல்டி ஸ்ட்ரீம்னால என்ன ஆகிடுச்சுன்னா யூ ஆர் ஃப்ளெக்சிபிள் டு சூஸ் எனி சப்ஜெக்ட். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஃப்யூச்சருக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து டைல்யூட்டட் த போர்டு எக்ஸாம். ஓகே, போர்டு எக்ஸாம்ஸை கம்ப்ளீட்டாக வந்து டைல்யூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பேக்லெஸ் டேஸ். ஓகே, ஸோ என்னென்னா வருஷத்துக்கு ஒரு 10 நாள் வந்து நோ பேக் டேன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த 10 நாள் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்டர்ன்ஷிப்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, அதுவும் இல்லாமல் டூரிசம்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, வெக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வருஷத்துக்கு 10 டே வந்து இன்டர்ன்ஷிப் அண்ட் வெக்கேஷன். ஸோ ரொம்பவே ப்ராக்டிக்கல் லேர்னிங் அட்மாஸ்பியர் கொடுக்குறது தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020யோட எய்ம். ஓகே, அண்ட் 4th ஒன் மல்டிலிங்குவல். ஓகே, மல்டிலிங்குவல் இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்கு. ஓகே, எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்க, பட் இது ஒன்று தான் இப்போ பிரச்சனை. அதனால இந்த எஜுகேஷன் பாலிசி அப்ளை பண்ணுறது வந்து கஷ்டமாக போகுது. ஓகே, 3 லாங்குவேஜ் பாலிசி டு கண்டினியூ வித் த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் மீடியம். ஓகே, ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு மல்டிலிங்குவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக. ஓகே, ஸோ என்இபியில் காலேஜ் ரிலேட்டடாக என்னென்னாக்கா சாட் லைக் காலேஜ் டெஸ்ட். ஸோ இது வரைக்கும் என்னென்னாக்கா சில ஸ்டேட்ஸில் இருந்தாலும் இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா ஸ்கூல் முடித்தோடனே இன்ஜினியரிங் காலேஜ் போகணுன்னாக்கா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று எழுதுவோம். ஜென்ரலாக யூஎஸ்ஏயில் வந்து இது வந்து கம்பல்சரி. யூஎஸ்ஏயில் வந்து ஸ்கூலை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று எழுதுவாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணி வர மார்க் வச்சு தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லை பேச்சுலர் காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி சாட் லைக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. யாருன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA தான் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா, அதுக்கப்புறம் 4 இயர் பேச்சுலர் கோர்ஸ். இப்போ எப்படி நம்ம 4 இயர்ஸ் பேச்சுலர் கோர்ஸ் இருக்குது அது அப்படியே தான் கண்டினியூ ஆக போகுது, அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நோ அஃபிலியேஷன். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எல்லாமே அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு தான் வந்து ப்ரையாரிட்டிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, பட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு அஃபிலியேஷன்ஸே கிடையாது. ஓவர் த நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் நோ அஃபிலியேஷன்ஸ். காலேஜஸ்க்கு வந்து அஃபிலியேஷன்ஸே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறாங்க, அட்டானமஸ் காலேஜஸ்க்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அட்டானமஸ் காலேஜஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இவ்வளோ நாள் அட்டானமஸ் காலேஜாக நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருப்போம். ஓகே, அட்டானமஸ் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருந்துச்சு. பட் இனிமேல் அட்டானமஸ் காலேஜை படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அட்டானமஸ் காலேஜோட வேல்யூ வந்து ரொம்பவே அதிகம் ஆக போகுது. ஓகே, ஏன் அட்டானமஸ்க்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து அப்போ தான் அந்த காலேஜ் எந்த ஃபீல்டில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் வந்து அவங்களால வந்து நல்லா பண்ண முடியும். அதுதான் மெயின் எய்ம் ஃபார் திஸ் பாலிசி. ஓகே, அடுத்து ஃபீ கேப். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இஷ்டத்துக்கு ஃபீஸ் வச்சுக்கிட்டே போகிறாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர போகிறாங்க. ஒரு ஃபீ கேப் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா கோயிங் குளோக்கல். இது ரொம்பவே கம்ப்ளீட்லி ஹிஸ்டாரிக்கலான ஒரு மூமெண்ட் சொல்லலாம். குளோக்கல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இங்கே இருக்க காலேஜஸ்லாம் போயிட்டு ஃபாரினில் அவங்களோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஃபாரின் காலேஜஸ்லாம் இங்கே வந்து அவங்களோட பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கோயிங் குளோக்கல். ஓகே, ஸோ இதனால் வந்து ரொம்பவே பெரிய எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து ரொம்பவே பெரிய மாற்றம் நடக்க போகுது. எஜுகேஷன் நம்ம பார்க்குற விதமே மாறப்போகுது. ரொம்பவே இன்டர்நேஷ்னல் கூட வந்து நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் அபவுட் த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஓகே, நான் கம்மிங் பேக் டு த கரண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மல்டிலிங்குவல்னால ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகே, ஸோ இதை வந்து அப்போஸ் பண்ணுறதெல்லாம் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியும். NEPயை வந்து 2020 பொலிட்டிஷியன்ஸோட வியூஸ் என்ன. ஓகே, இது வந்து இந்த எல்லா வியூஸும் வந்து நானாக சொல்கிறது கிடையாது. அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நான் வந்து அவங்களோட வியூஸை வந்து இங்கே சில பொலிட்டிஷியன்ஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸோட வியூஸை மட்டும் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இது வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. எனக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினச்சனோ அவங்களதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாடுல பிக்கஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி DMK.
அவங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே டிஸ்கிரைப்ட் என்இபி அண்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஆஸ் அன் ஆன்டி டெமோக்ராட்டிக். கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் பாலிசி அப்படின்னு நம்ம டிஎம்கே பார்ட்டி லீடர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம விசிகே பார்ட்டி இன் தமிழ்நாடு செட் தட் NEP takes away the autonomy of the state. நம்ம ஸ்டேட்டோட அட்டானமியே கம்ப்ளீட்டாக இது வந்து பறிக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் அன் attempt to give saffron tinge to the education. ஓகே, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இவங்க வந்து டைரெக்டாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து காமிக்கிறாங்க. ஓகே, சாஃப்ரன் சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது. கரெக்டாக. ஸோ சாஃப்ரன் டின்ஸ் டு த எஜுகேஷன், கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சாதகமாக மாற்றுறாங்க அப்படின்ட்டு நம்ம விசிகே பார்ட்டி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் டிஎன்சி பார்ட்டியும். ஓகே, டிஎன்சிசி அலிஜெட் NEP 2020 இஸ் அன் attempt டு சாஃப்ரனைஸ் த எஜுகேஷனே கம்ப்ளீட்டாக சாஃப்ரனைஸ் பண்ணுறாங்க. இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் டேரெக்டாக அதை சொல்ல விரும்பலை. ஓகே, சாஃப்ரனைஸ் த எஜுகேஷன். It is an attempt to communalize education and cause danger to the idea of secularism. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நம்ம டிஎன்சிசி பார்ட்டி. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பிஎம்சி பார்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி ஓகே has some good aspects. Okay, சில good aspects இருக்குது, but also has many aspects which are dangerous. Okay, dangerous to specially proposed for adopting 3 language policy. ஓகே, சில விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் அந்த 3 language பாலிசினால் இந்த என்இபி வந்து டேஞ்சரஸாக மாறுது அப்படின்னு நம்ம பிஎம்கே பார்ட்டி லீடர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அண்டு மக்கள் நீதி மையம் பார்ட்டி ஃபவுண்டர் யாருன்னா கமல்ஹாசன் சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து has welcomed the NEP proposal. அவர் கண்டிப்பாக வரவேற்றிருக்காரு. பிகாஸ் ஏன்னா 6% ஆஃப் ஜிடிபி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, மேபி உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமில் இதை டேரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. ஜிடிபியில் வந்து 6% வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயந்தான், would be spent. ஓகே, பட் ரிஜெக்ட் த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. அவரும் கூட என்ன பண்ணுறாரு, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து வியூஸ் ஆஃப் வேரியஸ் பொலிட்டீஷியன்ஸ். சரியா? ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் அர்த்துன்னு சொல்லலாம். கரெக்டாக, அவங்க 2 பேரும் எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. பட் லாங்குவேஜ் இஷ்யூன்னு வரப்போ தமிழ்நாட்டில் எல்லா பார்ட்டிக்கும் ஒரே வியூ தான் வருது. ஓகே, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மெயின் ரீசன் என்ன, ஹிந்தி அதை இன்டெரக்டாக வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எதனால் வந்து நமக்கு இந்த லாங்குவேஜில் மட்டும் இவ்வளோ வந்து ஒற்றுமை, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, ஹிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன நடந்துச்சு, இதை பேஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம்ன்றதை இப்போ பார்ப்போம். சரியா? இது எல்லாம் ஸ்டார்ட் ஆனது ஆக்சுவலாக பார்த்தோம்னா 1937. நல்லா கவனிங்க, 1937 தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, சின்ஸ் 1937 தமிழ்நாடு ஹேஸ் கன்சிஸ்டன்ட்லி அப்போஸ்ட் த டெசிஷன் டு மேக் ஹிந்தி கம்பல்சரி இன் ஸ்கூல்ஸ். The founder of Dravida Kalagam, Periyar E.V. Ramaswamy, opposed the decision of the Madras Chief Minister, then Chief Minister C. Rajagopalachari, to make Hindi mandatory. ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே ஆரம்பித்தா 1937. சரியா? அப்போ 1937 நம்மளோட சிஎம் யார் இருந்தார்னா, சார் சீஃப் மினிஸ்டர் சார் ரெஸ்பெக்டர் சி ராஜகோபாலாச்சாரி. அவர் தான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டராக அந்த டைமில் இருந்தார். சரியா? அவர் என்ன பண்ணார்னா, ஹிந்தியை வந்து மேண்டேட்ரி ஆக்குனார் தமிழ்நாட்டில். ஓகே, ஹீ மேட் மேண்டேட்ரி ஹிந்தி இன் தமிழ்நாடு. சரியா? ஸோ இதை வந்து பயங்கரமாக கண்டிச்சார் நம்மளோட பெரியார் சார் வந்து இதை பயங்கரமாக வந்து கண்டிச்சார். ஹிந்தியை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து இம்போஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணார். ரொம்பவே ஸ்ட்ராங் அப்போசிஷன் வந்து நம்ம பெரியாரால் அதை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, இது எப்போ நடந்துச்சா 1937. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா 1950 ஓகே, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அடாப்டட் முன்ஷி ஐயங்கார் ஃபார்முலா. ஓகே, முன்ஷி ஐயங்கார் ஃபார்முலா 1950 அடாப்ட் பண்ணாங்க. இங்கிலீஷ் வாஸ் டு கண்டினியூ as the official language of the India along with Hindi for a period of 15 years. ஓகே, இங்கிலீஷ் வந்து ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாவாக இருக்கும், அது கூடவே ஹிந்தியை வந்து கண்டிப்பாக ஒரு ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்ஷி ஐயங்கார் ஃபார்முலா வந்து சொல்லிச்சு. ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அந்த டைமில். 1950s ரொம்ப பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நிறைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 1965 பட் இந்த விஷயம் வந்து கை தாண்டி எப்போ போச்சுனாக்கா 1965 லால் பகதூர் சாஸ்திரி வந்து ஒரு பாலிசி கொண்டு வந்தார். சாஸ்திரிஸ் ஹிந்தி பாலிசி அப்படின்ட்டு ஒரு பாலிசி கொண்டு வந்தார். ஓகே, இதனால தான் ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. ஓகே, ரொம்ப ஃபேமஸ், இப்போ வரைக்கும் கூட அதை சொல்லி காமிப்பாங்க.
எரிச்சிட்டெல்லாம் செத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் போராட்டத்தில். ஓகே, ஸோ சாஸ்திரிஸ் ஹிந்தி பாலிசி லெட் டு அன் அவுட் பிரேக் ஆஃப் பப்ளிக் ஆங்கர் இன் த சவுத் இந்தியா. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு, வெடிச்சிச்சு இந்த பாலிசினால். ஏன்னா கம்ப்ளீட் ஹிந்தி இம்போசிஷன் டைரெக்டாக பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பாலிசிக்கு த்ரூவாக. ஸோ அதனால் ரொம்ப பெரிய போராட்டம் நடந்துச்சு. நிறைய பேர் வந்து லிட்டரலாக வந்து செல்ஃப் பர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ரொம்ப பெரிய போராட்டம். இன்றைக்கி வரைக்கும் இந்த போராட்டத்தை வந்து நம்ம சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்திரா காந்தி வந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்மில் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே அவங்க தான். ஓகே, சரியா. இந்திரா காந்தி கவர்மெண்ட் அல்டிமேட்லி amended the Official Language Act 1967 by which provided for indefinite usage of English and Hindi as the official language of the country. ஸோ இவங்க தான் வந்து ஹிந்தியை வந்து ஒரு ஒஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து ரொம்ப பெரிய ஆப்போசிஷன்லாம் நடந்துச்சு. பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. ஃபுல் என்டையர் கண்ட்ரியே வந்து என்டையர் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, என்டையர் தமிழ்நாடுவே வந்து இந்த ஆக்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சு. பிகாஸ் இன்டைரக்டாக ஹிந்தியை வந்து ஒஃபிஷியல் லாங்குவேஜ்னு கான்ஸ்டிடியூஷனில் வந்து எழுதி வச்சுட்டாங்க இவங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நடந்த பிரச்சனைகள். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஹிந்தி ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் இதுதான். இந்த மாதிரி ஆக்டெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஓகே, நான் வாட் இஸ் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அண்ட் வாட் இஸ் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா? 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து 2 லாங்குவேஜ், ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அண்ட் ஒரு லோக்கல் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுற 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. நான் வாட் இஸ் திஸ் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிங்க. The 3 language formula was first incorporated by National Education Policy 1968. Okay, 1968ல வந்து எஜுகேஷன் பாலிசியில் தான் வந்து ஃபர்ஸ்ட் 3 language formula வந்து கொண்டு வந்தாங்க பை இந்திரா காந்தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ அதில் என்னன்னாக்கா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் அண்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் 2 ஸ்டேட்டாக பிரித்தாங்க. ஒன்று வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங், இன்னொன்று வந்து நான் ஹிந்தி ஸ்பீக்கிங். ஓகே, ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் 3 லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி, தேர்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ். இந்த லைனை நோட் பண்ணுங்கள், மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ். அதுவே நீங்கள் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணணுனாக்கா இங்கிலீஷ், அகைன் ஹிந்தி தான், அண்ட் 1 இந்தியன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் ஹிந்தி ஸ்பீக்கிங். ஸோ எதனால் வந்து அப்போஸ் பண்ணுறோம்னா இந்த விஷயத்தினால தான். இங்கிலீஷும் படிக்கணும், ஹிந்தியும் படிக்கணும், 1 இந்தியன் லாங்குவேஜ். ஏன் இந்த ஹிந்தி வந்து நாங்களும் படிக்கணும்? பிகாஸ் நாங்கள் ஹிந்தி ஸ்பீக்கிங்கு கிடையாது, எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து மெயினான அப்போசிஷனுக்கான காரணமே. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு 3 லாங்குவேஜ் ஃபார்மில் தான் என்னென்னு புரிஞ்சுன்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் அண்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங்க்கு இது தான். Okay, so this formula was implemented across the country in 1968, barring Tamil Nadu that adopted a 2 language formula. Entire countryயுமே இந்த 3 language formulaவை அடாப்ட் பண்ணாங்க. ஓகே, ஆல்தோ யூனிஃபார்மாக கிடையாது. ஏன் யூனிஃபார்மாக கிடையாதுன்னு சொல்கிறேன். என்டையர் கண்ட்ரியுமே அடாப்ட் பண்ணாங்க எக்ஸப்ட் தமிழ்நாடுவில் மட்டும்தான் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா இருந்துச்சு. மீதி எல்லாமே வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அடாப்ட் பண்ண கண்ட்ரீஸ் அடாப்ட் பண்ண ஸ்டேட்லாம் கூட யூனிஃபார்மாக அடாப்ட் பண்ணல. ஹவவர் இன் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ த இம்ப்ளிமெண்டேஷன் வாஸ் நாட் யூனிஃபார்ம். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா இன் மெனி ஆஃப் த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட். ஓகே, ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்னு என்ன சொன்னேன்? ஒன்று இங்கிலீஷ் படிப்பாங்க, இன்னொன்று ஹிந்தி படிப்பாங்க, இன்னொன்று மாடர்ன் லாங்குவேஜ் படிப்பாங்கன்னு தான் சொன்னேன், கரெக்டாக? பட் மெனி ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, சான்ஸ்கிரிட்டை வந்து இந்த 3rd லாங்குவேஜாக எடுக்கிறாங்க. அந்த மாடர்ன் லாங்குவேஜ்க்கு பதிலாக சான்ஸ்கிரிட் எடுக்கிறாங்க. ஓகே, விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். மாடர்ன் லாங்குவேஜ்னால் என்னன்னாக்கா நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தான் மாடர்ன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணணும், இங்கிலீஷ் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், அண்ட் எனி ஆஃப் த சவுத் இந்தியன் லாங்குவேஜ் படிக்கணும். பிகாஸ் சவுத் இந்தியன் லாங்குவேஜாக நம்ம மாடர்ன் லாங்குவேஜாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஓகே, பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாடர்ன் லாங்குவேஜ்க்கு பதில் சான்ஸ்கிரிட் படிக்கிறாங்க. சரியா? ஸோ அதுவும் வந்து யூனிஃபார்ம் கிடையாது. ஸோ 3 லாங்குவேஜ் அப்ளை ஆனாலும் அவங்களும் அதோட ரூல்ஸ் படி யாரும் பார்க்கல. வேறஸ் த நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் சச் ஆஸ் தமிழ்நாடு ஆப்ரேட் த்ரூ 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. சரியா? ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. இதுதான் வந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்க பிரச்சனை. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜ் ஃபார்முலாவுக்கும் நமக்கும் இருக்க ப்ராப்ளம்ஸ். இந்த ஆக்ட், இந்த பாலிசிஸ்னால தான் நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ வந்து அப்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து கடைசியாக வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ்னால் இந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக இருக்குது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லன்னு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிகல் 29. ஓகே, ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மைனாரிட்டி. ஓகே, ஆர்டிகல் 29 படி லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். Any section of the citizen who have the distinct language, script or culture of its own shall have the right to conserve the same. ஒருவேளை உங்கள் லாங்குவேஜ் வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது, ஓகே, டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜாக இருக்குது, ஓகே, ஸ்கிரிப்ட் இருக்குது, அதுக்கு ஒரு கல்ச்சர் இருந்துச்சுனாக்கா இந்த லாங்குவேஜை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 29 வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஆர்டிகல் 347 gives the president the power to recognize a language as an official language of a given state. ஓகே, ஒரு given ஸ்டேட்டுக்கு இப்போ தமிழ்நாடுக்கு தமிழ் official languageன்னு எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆர்டிகல் 347.
okay, provided that the president is satisfied that the substantial proportion, இது ரொம்ப முக்கியம், substantial proportion of the state desires that language to be recognized. அதாவது உங்கள் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி உங்கள் பாப்புலேஷன் வந்து மெஜாரிட்டி அந்த லாங்குவேஜ் தான் இருக்காங்க, எல்லாருமே அந்த லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அடாப்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 347. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 350A, ஓகே, ஃபெசிலிட்டேட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் த ப்ரைமரி ஸ்டேஜ். ஓகே, உங்கள் ப்ரைமரி ஸ்கூலில் வந்து மதர் டங்கில் வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுன்றதை ஆர்டிகல் 350 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு விதத்தில் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம்ல, அதுக்கெல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டால் இந்த 3 ஆர்டிக்கல் தான். ஓகே, நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆர்டிகல்ஸ்னால் எதுனா இந்த 2 ஆர்டிக்கல். ஓகே, ஒன்று வந்து இந்திரா காந்தினால் க்ரியேட் பண்ண ஆர்டிக்கல், அதாவது ஆர்டிக்கல் 343, official language shall be Hindi in Devanagari script. ஓகே, இது வந்து நம்ம யாருக்குமே அதான் அப்போஸ் பண்ணுற ஒரு பார்ட் எதுன்னு பார்த்தா ஆர்டிகல் 343, and numerals should follow the international form of Indian numerals. ஓகே, English also to be used as an official language for 15 years. இதுதான் வந்து இந்திரா காந்தி, நான் சொன்னல இந்திரா காந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆர்டிக்கல் 1968. ஓகே, இதுதான் அது. ஸோ இது வந்து ஒரு பெரிய காஸ் நம்மளுக்கு இப்போ வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த ஆர்டிக்கல் தான். ஓகே, அடுத்து இன்னொன்று என்னென்னா ஆர்டிகல் 351 gives powers to the union government to issue a directive for development of the Hindi language. ஓகே, ஹிந்தி லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு பவர் கொடுத்து வச்சுருக்காங்க ஆர்டிகல் 351. ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு லாங்குவேஜ். ஓகே, ஐ ஹோப் ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் உங்களுக்கு வந்து நல்லாவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேனலை. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு கொண்டு வரேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையாலே ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக கொண்டு வருவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜெய் ஹிந்த்.